Hi friends, welcome to Tnpsc 100. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து High Court of Madras அதோட Judicial Recruitment cell ல இருந்து வந்திருக்க full complete notification details தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா என்னென்ன வேகன்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் அது பார்க்க போறோம். ப்ளஸ் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் full notification வந்து டீடைலா வந்து நான் படிச்சு சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? பாத்தீங்க இது அப்படினா நோட்டிஃபிகேஷன் டேட் பாத்தீங்க அப்படினா 18ஆம் தேதி வந்ததுதான். இன்னைக்கு தேதி வந்து 19. சோ நேத்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான். சரியா? இது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோன்லயும் அப்ளை பண்ண முடியாது. கம்ப்யூட்டர்லயோ அல்லது லேப்டாப்லயோ மட்டும் தான் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே ஆன்லைன் மோட் தான். ஆன்லைன் மோட்ல எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் டு தி ஃபாலோவிங் போஸ்ட் ஆஃப் ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படினா கிளாसेस 3 and 4 அண்டர் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு பேசிஸ் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல வேகன்ட் பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1911 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஹியூஜ் வேக்கன்சி தான். பிகாஸ் வந்து கொரோனா பீரியடில் எந்த வேக்கன்ட் வராத டைமில் இந்த வேக்கன்ட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இவ்வளோ வேக்கண்ட்டு, ப்ளஸ் வந்து வாட்ச்மேனுக்கு 1, அந்த காப்பீஸ்ட் அட்டெண்டருக்கு வந்து 3, சானிட்டரி ஒர்க்கர் 110, அடுத்து வந்து இந்த ஸ்வீப்பரு, சானிட்டரி ஒர்க்கரு, ஸோ கார்டன் ப்ளஸ் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் வித் மஸ்லச்சி, அடுத்து வாட்ச்மேனு, ஸ்வீப்பரு, கிளீனரு, வாட்டர்மேனு எல்லாமே வந்து பிடிச்சி வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். அதில் PDF அஃபீஷியல் ஒரிஜினல் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 15,700 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 15,700 அப்படின்றது பேசிக் பே. இதோட நீங்கள் அலோன்ஸு, பஸ் சார்ஜ், அது இதுன்னு சொல்லி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா மேலே கண்டிப்பாக வந்து வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து பே லெவல் கண்டிப்பாக சம்பளம். இது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் மட்டும்தான். அந்த ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து செய்முறை தேர்வு இருக்கும். செய்முறை தேர்வு கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ 3 ப்ரொசீஜர், ஒரே ஒரு எக்ஸாமு, ஜஸ்ட் 50 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. அது வந்து முழுசாக அந்த எலாபரேட்டடான நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா mhc.tn.government.in இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதோடைய கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/6/2021 தான் இதுக்கான கடைசி டேட். சரி வாங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ஒரிஜினல் PDF. ஓகேவா? ஸோ எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அஃபீஷியல் PDF என்ன இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டாக படித்து பார்க்கணும். அதை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அது தெரியாமல் ஜஸ்ட் வேக்கண்ட்டை பார்த்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல், நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை. அதே மாதிரி தான் டேட் வந்து 18ஆம் தேதி கொடுத்தது. ஓகேவா? ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இணையதளத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இணையதளம் மூலமாக மட்டுமே கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். இணையதளம் அல்லாத முறைகளில் கட்டணம் செலுத்த அனுமதி இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து காசு கட்டிட்டு அந்த சலானை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த ஆஃப்லைனில் சலான் மெத்தட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் ஆன்லைன் தான். உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கட்டினா போதும். ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகே, இங்கே கவனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனம் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, இந்த வேலையை வந்து நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக வாங்கி தரோம் இப்படின்ற மாதிரி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து கொடுத்து ஏமாற வேணாம். அந்த 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணி அதில் ஒரு பெர்சன்டேஜ்லேயே நம்ம வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வந்து யாருமே கொடுத்து ஏமாந்துட வேணாம். ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினலாக மெரிட் பேஸில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வேறு எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இது
இதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு 25/10/2018 தேதியிடப்பட்ட அரசு ஆணை நிலை 21/21 உள்துறை நீதிமன்றம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்களுடைய பெர்மிஷனோட தான் வந்து எப்படி சொல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே வந்துட்டு இருந்திருக்கு டிஎன்பிசிக்குள்ளே. இப்போ வந்து அவங்களுடைய பெர்மிஷனோட இவங்க தனியாக 2018 அடிப்படையில் வந்து தனியாக வந்து இவங்க வந்து ஆள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான வேக்கண்ட்டை வந்து இவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஹைகோர்ட் அவங்க நடத்துகிற முழுக்க அவங்களுடைய போர்ட்டலில் நடக்கக்கூடிய எக்ஸாமு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெப்சைட் சொல்லிட்டேன். ஸோ வெப்சைட்டோடைய லிங்க்கு எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன். மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே செல்ஃபோனு, டேபு இதிலெல்லாம் வந்து விண்ணப்பிக்க இயலாது. ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமில் மட்டும்தான் முடியும். ஸோ டவுட் மறுபடியும் கேட்கக்கூடாது அதில் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபா கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 60 ருபீஸ் வந்து கொடுத்துட்டு அதோட என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்வதும் பதிவு கட்டணம் செலுத்துவதும் மட்டுமே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்றது வந்து மொத்த ஃபீஸ் ஆகிடாது. ஓகேவா? ஸோ விண்ணப்பத்துக்குன்னு சொல்லி தனி ஃபீஸ் இருக்குது, ஜஸ்ட் ரெஜிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி தனி ஃபீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 2 தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி ஜென்ரல் ரிசர்வ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான மேட்ருக்கு வந்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து 15,700 to 50,000 ரெண்டுக்குமே ஒரே சம்பளம் தான். இது வந்து நான் வந்து சென்னைக்கான ஒரு வேக்கண்ட்டை தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த டவுன்லோட் பண்ணுறப்பயே வந்து இந்த இடத்துல சென்னைன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, சென்னை மாவட்டத்தின் நீதித்துறை பணிக்கான அப்படின்னு சொல்லி நான் அதாவது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா கீழே லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கோ, அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கோ அந்த எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் சென்னைக்கானது தான் எடுத்திருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா 183 வேக்கண்ட் தான் இருக்குது, அலுவலக உதவியாளர். ஸோ வெளியே பார்த்தீங்க 1911 பார்த்தீங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஜஸ்ட் 183 தான் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா 81 சம்திங் இருக்குது, 81+. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பிரித்து இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான கண்டிஷன் இதுதான், ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சென்னையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் வந்து வேலை பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் சென்னையில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் தான் வேலை பார்க்க முடியும். இந்த வேலை வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் சென்னையில் தான் வந்து, அதாவது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சென்னையில் தான் வேலை பார்க்குற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மதுரையில் வந்து அப்ளை பண்ணுறீங்க, மதுரையில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மதுரையில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதில் இருந்துட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு சென்னைக்கு கொடுங்க, இல்லை எனக்கு அரியலூர் கொடுங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள், அதில் எந்த வேக்கண்ட் இருக்கோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபில் வந்து அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையின் தன்மையானது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்த மாவட்டத்திலேயே தங்கி பணி செய்ய கோருகிறது. ஆகையால் அவர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து பணி செய்ய இயலாது. எனவே விண்ணப்பதாரர்கள் நீதித்துறை மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் மேற்கண்ட பதவிகளின் வரிசையில் பரிசீலிக்கப்படும். இது தொடர்பான கடித போக்குவரத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போஸ் இப்போ இங்கே ஒரே நாள் நடக்குது. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் ஒரே டேயில் நடக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதை வந்து செக் பண்ணிவிட்டு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை. ஓகேவா? கல்வி தகுதி பிஎஸ்டிஎம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்தா உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு இருந்தாலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35. பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அந்த எல்லாமே வந்து கேஸ்ட் ஃபுல்லாமே வந்துடும். ப்ளஸ் இது வந்து ஜென்ரலாக வந்து பிசி எம்பிசி உங்களுக்குலாம் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு 30 வயசு. ஓகேவா? ஸோ அந்த கேஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2003க்கு
பிறகு வந்து யாரும் வந்து பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்டுக்குமே வந்து எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து 8th தான் குவாலிஃபிகேஷனு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம். 8th தான் படிச்சிருக்கீங்க, ஸோ 1990 பிறந்தவங்க, 91 பிறந்தவங்க, இவங்களாம் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அது வீடியோ பார்க்குற உங்களுடைய கடமைகள். ப்ளஸ் மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவம், அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் NCC சர்டிஃபிகேட்டு, NSS இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து ஒரு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் மெயினாக. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதற்கு நிகராக தேர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கணும். ஸோ 8th படித்தாலே வந்து போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற அனைத்தும் சமமாக இருக்கும் பொழுது ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் சேமாக இருக்குது அப்படின்னா யாருக்கு டிரைவிங் லைசன்ஸ் தெரியுமோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபீஸு. இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் BC, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், மற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போஸ்ட்டுக்குமே 500 ரூபா. இப்போ வந்து நீங்கள் வந்து வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2500 ரூபா கட்டணும், மொத்தம் 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் 5 வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மொத்தம் வந்து 5னா 5 × 5 2500 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஆதி திராவிட வகுப்பினர், அதில் அருந்ததியர், பழங்குடியினர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கட்டண விலக்கு வந்து முழு விலக்கு. ஸோ ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் இந்த இதில் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபுல்லாமே வந்து முழு விலக்கு, எந்த விதமான காசுமே கிடையாது. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, யாருக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒர்க்கு வந்து என்னென்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பணி அளிக்கப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மை. ஓகேவா? அதாவது அவங்க அந்த இடத்துல நீங்கள் எங்கே போஸ்டிங் வாங்குறீங்களோ அந்த இடத்துல வந்து வீட்டு பணி செய்யணும் அப்படின்னாலும் செய்யணும், சமைக்கணும், பாத்திரங்களை தூய்மை செய்யணும், துணி துவைக்கிறது, அடுத்து தரையை தூய்மை செய்தல், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழிப்பறை சுத்தம் செய்தல், அடுத்து தேவைப்படும் இடங்களில் வந்து இந்த கிருமி நாசினி சானிடைசர் போடுறது, தோட்டப்பணிகள், இதெல்லாமே இந்தந்த வேக்கண்டில் அப்ளை பண்ணுறவங்க வந்து கிளியர் ஆச்சுன்னா இந்த எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஆஃபீஸர்ஸனாக இருந்தாலும் சொல்லி அவங்க என்னென்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் மெயின். இதில் தேர்வு செய்முறைகள், எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு, மொத்தம் 3. ஓகேவா? ஸோ இதில் எழுத்து தேர்வு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 50 ஆப்ஜெக்டிவ் டைப், கொள்குறி வகை ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து 50 கொஸ்டின், 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ நீங்கள் அந்த 1 ஹவரில் வந்து இந்த எக்ஸாமை வந்து முடிக்கணும். இதில் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா பார்ட் A வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 வினாக்கள், பார்ட் B வந்து 20 வினாக்கள். சரியா? ஸோ 30 வினாக்கள் வந்து பொது அறிவுலையும் 20 வினாக்கள் வந்து பொது தமிழ்லையும் கேட்பாங்க. சரியா? ஸோ தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பகுதி ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவுத்திறன், நடப்பு நிகழ்வுகள் உட்பட அடிப்படை கணித திறன், ப்ளஸ் வந்து வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், தோட்டக்கலை, உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள், தேர்வு வினாத்தால் தமிழில் மட்டுமே இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் 8th வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து அவங்க வந்து கேட்பேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதில் வந்து குறைஞ்சது வந்து பார்ட் ஏல வந்து 9 மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். பார்ட் பியில் வந்து 6 மதிப்பெண், அதாவது 30க்கு வந்து நீங்கள் 9 மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்னு கிடையாது, குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்னா நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் வந்து இந்த 9 மார்க் வந்து எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஸோ வந்து டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா 30க்கு ஒரு 25 எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 25 எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 25 நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் தான் டாப்பில் வர முடியும். இந்த 20 மார்க்கில் வந்து ஒரு 15 மார்க் எடுக்கிறாங்கன்னா அந்த 15 25 கூட்டி 40 மார்க்கா. ஸோ அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ ஹையான மார்க்கை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் தனித்தனியே வந்து இந்த குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கி நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1க்கு 10 ஓகேவா, 1:10 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நீங்கள் 2வது ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
அது வந்து எங்கே நடக்கும் அப்படின்றது வந்து ஹைகோர்ட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து பண்ணணும். செய்முறை தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 70 மதிப்பெண்கள் செய்முறை தேர்வு. தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வந்து 21 மார்க்கு. ஸோ 70ல் நீங்கள் 21 மார்க் எடுத்தால் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்வுக்கு கீழ்கண்டவற்றின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய திறனை பரிசோதிக்க அழைக்கப்படுவார். இந்த இடத்துல வந்து வீட்டை எப்படி பராமரிக்கணும், சுகாதாரம் எப்படி பண்ணுறது, வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து எப்படி கையாளுறது, உணவு தயாரிக்கிறது, பரிமாறுதல், துப்புரவு, தோட்டக்கலை, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணி காமிக்கணும், அதெல்லாம் செக் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ, இது வந்து 30 மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா குறைந்த மதிப்பெண் வந்து 9 மதிப்பெண். ஸோ இதில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்ணெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி ஹை மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1:10 போயிருப்பீங்களா 2வது ஸ்டேஜில். ஸோ இதில் வந்து 1:2 அப்படி இல்லைனா 1:3 அந்த விகிதப்படி வந்து நீங்கள் காலி பணியிடங்கள் ப்ளஸ் கிளியர் பண்ணவங்களை பொறுத்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. 1:2 அல்லது 1:3 அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் உள்ளே போவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஓகே இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 அல்லது அதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களை பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தகுதியின் அடிப்படையில் 1:2 அப்படின்ற விகிதப்படி வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க 2வது ஸ்டேஜில் அப்படின்னா 1:2 அப்படின்ற மாதிரி நீங்கள் போவீங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து 4 அல்லது 4க்கு கீழே இருந்தீங்கன்னா 1:3 அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து கால் பண்ணுவாங்க உங்களை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாய்மொழி தேர்வின் நோக்கம் இது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் மன விழிப்பு நிலை, திறன்கள், மனப்பாங்கு, ஒழுக்க நெறிமுறைகள், பண்பு, தகுதியுடைமை ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும். போய் அந்த இடத்துல நல்லா பேசுகிறீங்களா, எப்படி பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஸோ பார்க்க ஆள் வந்து மென்டல் மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்கார் டைப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறது அந்த இன்டர்வியூலேயே வந்து பார்ப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தடகள திறன், NCC, NSS அதிலலாம் இருந்தீங்க அப்படின்னா, ஸ்கவுட்டு இதிலலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு விதிமுறைகளை பின்பற்றியும் தேர்வானவர்களின் இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 2வது செய்முறை தேர்வுலையும் வாய்மொழி தேர்வுலையும் நீங்கள் வந்து 70 + 30 போவீங்களா? ஸோ மொத்தம் 100 மார்க்கு. அந்த 100 மார்க்கில் வந்து யார் டாப் மோஸ்ட் மார்க்காக இருக்காங்களோ அவங்கள வச்சு இவங்க வந்து ரிசர்வேஷன் படி வந்து வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தேர்வு வந்து எங்கே நடைபெறும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு இதெல்லாம் வந்து சென்னை நீதித்துறை மாவட்டத்திற்குள்ளே அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு அது வந்து முடிவு எடுக்கிற இடத்துல தான் அது வந்து எங்கேன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவங்க எங்கே வந்து முடிவு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து இந்த .com மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் மறுபடியும் வந்து தபால், இந்த கொரியரு, இந்த வழியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அனுப்புனாலும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிளியராக படித்து சொல்லிட்டேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து இது வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுவீங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து 1990லேருந்து 95க்குள்ளே இருக்கவங்கலாம் வந்து இருந்தாங்க, 8th படித்தவங்க அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஜஸ்ட்டு போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். சரியா? ஸோ 8th குவாலிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக படித்தவங்க இருப்பாங்க. ப்ளஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களும் வந்து எழுதுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ரிசர்வேஷன் படி பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வருமோ அதில் எத்தனை வேக்கன்ட் இருக்குது, பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ, டோட்டல் வேக்கன்சி இந்த மாதிரி பிரித்து தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ப்ளஸ் வந்து சில ஃபர்தரான எக்ஸாம்ஸுக்கும் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லா விதமான டீட்டெயில்ஸ் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.